சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள சோட்டானிக்கரையில் 2000 ஆண்டுகள் பழமையான பகவதி அம்மன் கோவில் உள்ளது. கேரளாவின் பகவதி வழிபாடு நடைபெறும் கோவில்களுக்கு பெண்களோட முக்கிய பங்கு உள்ளது. சபரிமலை என்ற சிறப்பும் சோட்டானிக்கரை பகவதி அம்மனுக்கு உண்டு. இந்த அம்மனை வழிபட்டால் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமும் தீர்க்க ஆயுளும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இத பெண்களின் சபரிமலை என்றும் சொல்வார்கள். பில்லி, சூனியம், ஏவல் போன்றவற்றில் இருந்தும் அம்மனை வழிபட்டு பக்தர்கள் பலன் பெறுகிறார்கள். 3 அடி உயரம் கொண்ட இந்த சிலை ருத்ராட்சத்தினால் செய்யப்பட்டது. இங்கு அதிகாலை நிர்மாலயம் தரிசனம் முடிந்தும் தங்க அங்கி அணிவிக்கப்படுகிறது. கேரளாவின் பகவதி வழிபாடு நடைபெறும் கோவில்களில் இந்த கோவிலுக்கு முக்கிய பங்கு உள்ளது. 3 அடி உயரம் கொண்ட இந்த சிலை ருத்ராட்சத்தால் செய்யப்பட்டது. இங்கு அதிகாலை நிர்மாலயம் தரிசனம் முடிந்ததும் தங்க அங்கி செலுத்தப்படுகிறது. பசு வடிவில் வந்த அம்பாள் இங்கு ஆதிவாசிகள் அதிக அளவு வாழ்ந்து வந்தனர். ஆதிவாசிகளின் தலைவனான கண்ணப்பன் என்பவர் பசுக்களை கொன்று அதன் இறைச்சி உண்பவராக இருந்தார். ஒரு நாள் அவர் மகள் தந்தையினால் கொல்லப்பட இருந்த பசுமாட்டை காப்பாற்றினார். மகள் மீது அதிக பாசம் கொண்ட கண்ணப்பன் அன்று முதல் தானும் பசுவை வதைப்பதில்லை என்று சபதம் செய்தார். ஆனாலும் அவர் முன்பு செய்த பாவ காரணமாக அவரது அன்பு மகள் உயிர் துறக்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் மனவேதையுடன் காணப்பட்ட கண்ணப்பன் கனவில் அவரது மகளால் காப்பாற்றப்பட்ட பசு தோன்றியது. தான் பசு வடிவில் வந்த தேவி என்றும் கண்ணப்பனின் மாட்டு தொழுவத்தில் தான் சிலையாக காட்சியளிப்பதாகவும் அருகில் மகாவிஷ்ணு சிலையும் இருக்கும் என்று கூறிவிட்டு அந்த பசு மறைந்துவிட்டது. மறுநாள் தொழுவத்திற்கு சென்று பார்த்த கண்ணப்பன் அங்கு தேவி சிலையும் மகாவிஷ்ணு சிலையும் இருப்பதை பார்த்து அதை இயற்கை கோவிலாக்கி வழிபாடு செய்ய தொடங்கினார். அந்த கோவில் புதர்கள் அடைந்து காடாக மாறியது. இந்த நிலையில் ஒரு பெண் புல்வெட்டும் போது அவரது அறிவால் பட்டு விக்கிரகத்தில் இருந்து ரத்தம் படிந்துள்ளது. இது பற்றி அங்குள்ள பெரிய நம்பூதிரியிடம் தெரிவிக்கப்பட்டது. அவர் தேவி பிரசனம் பார்த்து தேவியின் பெருமையை உணர்ந்து மீண்டும் வழிபாடு நடைபெற ஏற்பாடு செய்தார். அந்த தேவியை சோட்டானிக்கரை பகவதி அம்மனாக அருள்பாலிக்கிறார். 12,000 புஷ்பாஞ்சலி இந்த மண்டபத்தில் உள்ள கொடிமரம் அருகில் நின்று பார்த்தால் மூலஸ்தானத்தில் உள்ள தேவி பகவதியை கண்குளிர தரிசிக்கலாம். குழந்தையை முதலாக பள்ளியில் சேர்ப்பவர்கள் பிரகாரத்தின் வடக்கு பக்கம் உள்ள சரஸ்வதி மண்டபத்தில் விசேஷ பூர்த்திகள் நடத்தி வழிபடுவார்கள். இங்கு 12,000 புஷ்பாஞ்சலி செய்வதும் அம்மனுக்கு சிவப்பு நிற பட்டுப்புடவை காணிக்கையாக கொடுப்பதும் சிறப்பு வாய்ந்த கருதப்படுகிறது. பண்டைய காலத்தில் இங்கு உயிர் பலி கொடுக்கப்பட்டாலும் தற்போது அது கைவிடப்பட்டு சைவ வழிபாடு நடைபெறுகிறது. பில்லி, சூனியம், ஏவல் போன்றவற்றால் பாதிக்கப்படுபவர்கள் இங்கு வந்து நலம் பெற்று செல்கிறார்கள். பக்தர்கள் மனம் சார்ந்த கோளாறுகள் கொண்ட தங்களது உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் இந்த கோவிலுக்கு அழைத்து வந்து அன்னையை வழிபட்டு பூரண குணம் பெற்று செல்வதை காணப்படுகிறது. சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலில் நடைபெறும் பிரசித்தி பெற்ற பூஜைகளில் ஒன்றுதான் குருதி பூஜையாகும். இந்த கோவிலின் கீழ்காவில் நடைபெறும் குருதி பூஜையில் பக்தர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு அம்மன் முன்பு அருள்பால் வாங்குகிறார்கள். முன்பு இங்கு வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே குருதி பூஜை நடத்தப்பட்டு வந்தது. இப்போது இந்த பூஜை ஒவ்வொரு நாளும் நடத்தப்படுவது சிறப்பாகும். ஆண்டுதோறும் இந்த கோவிலில் நடைபெறும் சோட்டானிக்கரை மகம் என்ற திருவிழா மாசி மகத்தில் நடைபெறுகிறது. அப்போது ஏராளமான பக்தர்கள் இங்கு திரண்டு வந்து அம்மனை தரிசனம் செய்கிறார்கள். திருமணமான பெண்களை தீர்க்க ஆயிலும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமும் கைகூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். மாசி மக வழிபாட்டின் ஐதீகமாக இருக்கிறது. இந்த தேவியின் வலது பக்கம் மகாவிஷ்ணு இருப்பதால் அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணா என்ற பக்தர்கள் போற்றி பாடுகிறார்கள். அமைவிடம் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இந்த சோட்டானிக்கரை சென்று அம்மனின் அருள்பாலித்து வருமாறு நன்றி, வணக்கம்.